ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி உங்களுக்காக செம்மையான சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1, பிளாக் பேந்தர் வைப்ரேனியம். இந்த கேஜெட் மூவியில் வர டிசைனில் இன்ஸ்பயர் ஆகி ஸோ அதே மாதிரி இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்கில் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லைட் எஃபெக்ட் அண்ட் அந்த மாஸ்கில் இருக்க ஐ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே இந்த மாஸ்க் செம அட்ராக்டிவாக செமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாஸ்க் வியர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த மாஸ்க் சூப்பராக இருக்கும். இதில் இருக்க ஐ ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணி ஐயை ஓபன் பண்ணிக்கலாம் அண்ட் க்ளோஸும் பண்ணிக்கலாம். அண்ட் மாஸ்கோட ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்குள்ள நீங்க டபிள்யூ பேட்டரி போட்டு யூஸ் பண்ணணும். அப்போதான் அந்த ஐ ஓப்பன் ஆகும் அண்ட் லைட்டும் க்ளோ ஆகும். நீங்க ஒரு பிளாக் பேந்தர் லவரா இருந்தா கண்டிப்பா இந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நம்பர் 2, போக்கிமேன் பால். நீங்கள் இந்த போக்கிமேன் பாலை வச்சு கேம் விளையாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த போக்கிமேன் பாலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாலில் கேமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போக்கிமேன் கேம் விளையாண்டுக்கலாம். நீங்கள் போக்கிமேன் கேம் விளையாடும் போது அதில் இருக்க கேம் மெனுஸ்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த பாலை வச்சே செமையாக விளையாண்டுக்கலாம். இந்த பாலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 68 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த பாலை வச்சு நீங்கள் கேம் விளையாடும் போது ஒரு சின்ன வைப்ரேட் எஃபெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3 hours வரைக்கும் இதை வச்சு நீங்கள் விளையாட முடியும். நம்பர் 3, டெட்பூல் கேஜெட். டெட்பூலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ படத்தில் வர கேரக்டர் மாதிரியே இந்த டெட்பூல் ஹெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹெட்டால் பேச முடியும். நீங்கள் இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா அது நிறைய எக்ஸ்பிரஷன் காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி ஜாலியாக ஃபன்னாக விளையாண்டுக்கலாம். இதில் மோட்டார் அண்ட் சென்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரியாக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு மனுஷன் ரியாக்ட் பண்ணுற மாதிரியே இதோட எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஐ ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு டெட்பூல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஜெட் உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஃபீலிங் கொடுக்கும். நம்பர் 4, ஃப்ளையிங் பால். இந்த பாலை ஒரு ஹெலிகாப்டர் ஷேப்புக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதால் ஹெலிகாப்டர் மாதிரியே பறக்க முடியும். அண்ட் உங்களோட ஹேண்டை வச்சே நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலை எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஹேண்டை வச்சு நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா அந்த பால் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகி ஒர்க் ஆகும். இந்த பாலில் இருக்க மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் மல்டிபிள் கலர்ஸ் ஆஃப் லைட் எரியும். ஸோ இந்த பாலை வச்சு நீங்கள் மார்னிங் இல்லைனா நைட் டைம் விளையாடும்போது இதுலேருந்து வர லைட் உங்களை செம அட்ராக்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் இதோட கண்ட்ரோல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். இதை நீங்கள் USB மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். 40 to 60 minutes நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 8 to 10 minutes வரைக்கும் இதெல்லாம் பார்க்க முடியும். நம்பர் 5, ஸ்பைடர்மேன் ரோபோட். இந்த ரோபோட் ஹோம் கமிங் படத்தில் வர ஸ்பைடர்மேன் மாதிரியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு செம்மையான குட்டி டாய் மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸ்க்குமே கண்டிப்பாக இந்த டாயை ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க செம்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோபோட்டால் பேச முடியும். ஸோ நீங்கள் பேசினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ரிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரோபோட்டால் நிறைய பேட் ஜோக்ஸ்லாம் பண்ண முடியுமாம். நீங்கள் இதை உங்களோட இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாமாம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸ் இல்லைனா ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணி இதுக்குள்ள நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டைம்ல இந்த ரோபோட் ஆன் பண்ணி நீங்க ஸ்டோரிஸ் இல்லைனா ஜோக்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ரோபோட்ல இருக்க ஐ பார்த்தீங்கன்னா LCDல கொடுத்துருக்காங்க. அது கொடுக்குற ஐ எக்ஸ்பிரஷன் உங்களை செமையா அட்ராக்ட் பண்ணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் கூட நீங்க கனெக்ட் பண்ணி அலாரம் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க இதை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 hours வரைக்கும் இதை வச்சு நீங்க ஜாலியாக விளையாண்டுக்கலாம். நம்பர் 6, ஸ்பைடர்மேன் ஷூட். ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம் படத்தில் வர மாதிரியே அதே லுக்கில் இந்த ஷூட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து வளர்ந்த ஃபேமஸான காமிக் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தான். 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஷூட்டை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். எல்லா விதமான பாடி சைஸ்க்கும் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதமான பாடி சைஸ்க்குமே இது ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஷூட்டை வியர் பண்ணும்போது ஸ்பைடர்மேன் ஃபீல் அப்படியே கிடைக்கும்.
நம்பர் 7 அயன்மேன் ட்ரோன். நீங்க ஒரு அயன்மேன் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ட்ரோன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிரும். ஸோ ஒரு அயன்மேன் ஷூட் மாதிரியா வந்து இந்த ட்ரோனோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து செமையா வந்து இன்ஸ்பயர் பண்ண வைக்கும். இந்த ட்ரோனோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிரேட்டர் மாதிரியா வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோனோட மோட்டர்ஸ் அண்ட் ப்ரொப்ளர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கோல்டன் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அயன்மேன் ஷூட் எந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்குமோ ஸோ அதே மாதிரி வந்து ஒரு செமையான டிசைன்ல வந்து இந்த அயன்மேன் ட்ரோனை வந்து கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரோன்ல இருக்க கேமரா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து FPV-ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளையிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். 720p HD குவாலிட்டியில் வந்து இது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தரும். இந்த ட்ரோன் வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட வீடியோ வந்து ஸ்டேபிளாக அழகாக வந்து ரெக்கார்ட் ஆகும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 13 மினிட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் வந்து பறக்க முடியும். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அண்ட் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி கேஜெட் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ பாய். தேங்க்யூ.